சிம்மம். அஷ்டம சனியிலேருந்து தப்பிக்க போகிறீங்க. இதோட வேறு என்ன வேணும்? அஷ்டம சனியிலேருந்து தப்பிக்க போகிறீங்க. திருக்கொள்ளிக்காடுக்கு மட்டும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. விநாயகரை கும்பிட்டுங்க. பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க. ஆனால் 12இல் வருகிறார் குரு. குருவானவர் சிம்மத்துக்கு 5க்கும் 8க்கும் உரியவர். 12ஆம் இடத்துக்கு வருகிறார். யாரு? குரு. ஆட்சி பெறுகிற உச்சம் பெறுகிறார். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடியவர்கள். பணம், நகை, இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்பா அம்மா பெருசாக டெவலப் ஆகிடுவாங்க. உங்களால் அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அனுகூலங்கள் இருக்கும். பழைய கடன்கள் பைசல் ஆகிடும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் போயிடும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசி. சத்ரு ஜெயம். இவங்க அவங்க எல்லாமே இருக்கும். அதிலெல்லாம் ஜெயம் ஏற்படும். உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளால் நல்லது ஏற்படும். உங்களுக்குன்னு எப்பவுமே ஒரு ஆதரவு இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன கோவப்பட்டாலும் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மத்திற்கு மரண பயம் நீங்கும். அது 30 வயது, 35 வயது, 36 வயது கடந்தவர்களுக்கு, 4வது குரு பரியாயத்து போகிறவர்கள் தேகாரக்கம் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முதுகு, வயிறு, காலு, முட்டி, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். நிறைய தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கேதுவுடைய அமைப்பு இருக்கிறதுனால நல்ல துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்கணும். அப்பா அம்மா சொல்றது கேட்கணும். உங்கள் மீது நலம் விரும்பிகள் விஷயத்தில் கேட்கணும். கோபம் மட்டும் இந்த காலத்தில் படக்கூடாது. உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்வார்கள்லாம் உங்கள் கூட நல்லது மாதிரி பண்ணுவாங்க. உஷாராக இருங்க. யார் நல்லது யார் கெட்டதுன்னு மிதனத்தில் இருந்த குரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பதட்டம் இல்லாமல் இருங்கள். அவசரப்படாதீர்கள். நிறைய நல்லது நடக்கும். முதலீடுகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய நல்லது நடக்கும். எல்லாமே பதட்டம் இல்லாமல் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே சமயம் வாகனங்களில் வித்தைகள் கூடாது. வாகனங்கள் சமயத்தில் கொஞ்சம் கவனம். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் மாறிடும். நல்ல காதல் அமைப்பில் டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களை ஹாப்பியாக இருக்கும்.